பட்டுக்கோட்டை அருகே உள்ள கீழக்குறிச்சி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேக்கமடைந்திருக்கக்கூடிய நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியிருக்கின்றன. அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? விக்ரம், அதற்கு முன்னதாக நாம் இப்போ தற்பொழுது பட்டுக்கோட்டை கீழக்குறிச்சி பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு முன்னதாக தான் இருக்கும். அந்த காட்சிகள் நேரடியாக பதிவு செய்து கொண்டே அதற்கான தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் இப்போ தற்போது பார்த்து கொண்டிருப்பது கடந்த 5ஆம் தேதி, அதாவது இந்த பட்டுக்கோட்டையை பொறுத்தளவு சுமார் 3000க்கும் மேற்பட்ட, அதாவது இந்த பகுதியில் உள்ள இந்த பகுதியில் ஒரு 5000 மூட்டை வரை நெல்கள் அனைத்துமே கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விளைச்சலுக்கு, அதாவது குறுவை சாகுபடியில் இவர்கள் இந்த 120 நாட்களுக்கு மேற்பட்ட அந்த பயிரை அவர்கள் அனைவருமே அறுவடை செய்து இந்த நெற்களை இங்கே கொண்டு கொட்டி வைத்திருக்காங்க. இதற்கான எந்த விதமான அடிப்படை வசதிகள், குறிப்பாக இப்போ 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை நேரத்திலும் இவர்களுக்கு இதற்கான பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்டிட வசதியோ இல்லை தார்பாய் வசதியோ எதுவும் இல்லை. அதைவிட நீங்கள் இன்னொரு முக்கியமான காட்சியை நேரடியாக பார்க்க முடியும். நாம் இப்போ தற்பொழுது இந்த பட்டுக்கோட்டை மன்னார்குடி சாலையில் இருக்கோம். இந்த சாலை ஓரங்களிலேயே இந்த நெல்கள் அனைத்துமே கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இங்கே இருந்தும் அதற்கான இட வசதியும் இல்லை. இந்த சாலையிலே கொட்டி வைக்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது, விபத்தும் ஏற்படுகிறது. இவர்களுடைய நெல்களை பாதுகாக்க முடியாத நிலை. இவர்கள் தொடர்ந்து இந்த கடந்த 5ஆம் தேதி முதல் இந்த நெல் கொள்முதல் நிலையம் செயல்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரை இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் அவர்கள் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை. காரணம் ஏற்கனவே நாம் பதிவு செய்தது போல இந்த நெல்களுக்கான இந்த ஈரப்பதம் என்பது 20% மேல் உள்ளது. அவர்கள் கொண்டு அதாவது 31ஆம் தேதி முதல் அவர்கள் அறுவடை செய்து விட்டார்கள். அறுவடை செய்த அந்த 31ஆம் தேதியிலிருந்து இன்று உள்ள இந்த தேதி வரை இவர்கள் அனைவருமே இந்த நெல்களை இங்கே கொண்டு கொட்டி வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. 3 நாட்கள் மழை பெய்து இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இந்த நெல்களை பாதுகாப்பு அதற்கான வசதியும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து சிரமப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு விவசாயம் தினமும் 500 ரூபாய் கூலி கொடுத்து ஒவ்வொருவரையும் இந்த நெல்களை காய வைப்பதற்காக அவர்கள் இதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே மிகுந்த கடன் சுமையில் இருக்கும் விவசாயிகள் இந்த பணியும் ஈடுபட்டு வராங்க. இங்கு உள்ள அதிகாரி, அதாவது 5ஆம் தேதி இந்த நெல்களை அவர் கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனால் இதுவரை அவர் கொள்முதல் செய்வதற்கான அதிகாரி இங்கே இல்லை. ஒரு உதவியாளர் மட்டுமே இங்கே இருக்கிறார். இப்ப நாம விவசாயிகளுடன் பேசலாம். இப்ப இந்த பகுதியில் இந்த நெல்கள் அனைத்துமே கொட்டி வைக்கப்பட்டுள்ள நிலையில அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிங்களா? அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா அதிகாரிகள், என் பேர் பாலமுருகன் சார், கீழக்குறிச்சி. எல்லா அதிகாரிகள்ட்டையும் ஒருத்தர்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசும்போது ஒருத்தரும் அடுத்த நபர் உள்ள மேலே உள்ள அதிகாரிகள்ட்ட நம்பர் கொடுக்குறாங்க. அவங்க நம்பருக்கு தொடர்பு கொண்டோம்னா அவங்க இன்னொரு நம்பர் கொடுக்குறாங்க. ஒருத்தர் நம்பர் கொடுக்குறதோட சரி, எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுத்த மாதிரி தெரியல. ஒரு 15 நாளைக்கு மேலே நாங்கள் நெல்லை கொண்டா இங்கே டிஎன்சியில் போட்டு காத்து கிடக்கிறோம். எல்லா விவசாயிகளும் டெய்லி 10 ஆள் 8 ஆள் வச்சு செலவு பண்ணி ஒரு நபருக்கு 500 ரூபா சம்பளம் கொடுத்து வேலை பார்க்குறோம். சாயங்காலம் மழை பெய்யுது. 3 மணிக்கு மேலே முட்டு போட்டுடுறோம். திரும்ப அந்த ஈரப்பத சதவீதம் ஏறிக்குது. அது 17% இருக்கணுங்கிறாங்க. ஆனால் 22க்கு குறைய மாட்டேங்குது நெல். இந்த சீசனில் 20க்கு மேலே இருக்கிற நெல்லை 22 வரையும் எடுத்தால் தான் இந்த சீசன் பண்ண முடியும். இது சம்பாவுக்கான ஈர சதவீதத்தை வச்சுக்கிட்டு இப்போ குறுவை பண்ணுறாங்கன்னா இது எந்த விதத்தில் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இது யார் சொல்லணும் என்னங்கிறதே ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. தொடர்ந்து பேசலாம் விக்ரம். இப்போ நாம தற்போது இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தான் இருக்கோம். இங்கே அதாவது ஏற்கனவே நான் பதிவு செய்தது போல 5ஆம் தேதி இதற்கான இந்த கலெக்ஷனுக்கான ஒரு உதவியாளர் அவர் இங்கே இருக்க வேண்டும். ஆனால் அவர் இல்லை. மற்றொரு விவசாயியிடம் பேசலாம். இப்போ இங்கே இந்த நிலைமையில இந்த நெல்லை தொடர்ந்து அவர் கொள்முதல் செய்யாததற்கான காரணம் ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த நேரத்தில் கொண்டு கொடுத்தீர்கள்? நீங்கள் ஏன் ஈரப்பதத்தை பாதுகாத்து அந்த 16.9% கொடுக்க முடியாதா? இளையராஜா கீழக்குறிச்சி விவசாயி. நாங்கள் கொண்டு வரும்போது அது 16% 17% இருந்தது. இங்கே சரியான ஒரு கலா வசதியை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பள்ள பகுதியாக தான் இருக்குது. ஒரு சாதாரண வசதி கிடையாது. நாங்கள் கொண்டு வரும்போது 17 இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 20% காஞ்சி எல்லாமே இதாகி போயிட்டு. இது காரணம் இங்கே சரியான இது இல்லை. கேட்டே மூடி இருந்தது. நாங்கள் 5ஆம் தேதி திறந்தோன்னு சொன்னாங்க. கேட்டெல்லாம் மூடி தான் இருந்தது. ஆனால் பூட்டு கிடையாது. நாங்கள் திறந்து உள்ளே கொட்டி வச்சுருந்தோம். இப்போ மழை பெஞ்சதுனால தான் இது 20% ஆகிட்டு. ஆனால் இவங்க தமிழக அரசு என்ன செய்யணும்னா, தயவு செய்து 17% எங்களுக்கு 20% கொடுத்தா இந்த பகுதியில் 20% கொடுக்கலாம். மற்ற 2 பகுதியிலையும் 17% கொடுக்கலாம். இப்ப நேரடியாக கூட ஒரு காட்சியை பார்க்கலாம் விக்ரம். இந்த பாருங்க, இவர்கள் 5 நாட்களாக, அதாவது இவர்கள் ஏற்கனவே கொண்டு வைத்துள்ள இந்த நெல்களை பாதுகாக்க முடியவில்லை. இவை அனைத்துமே இந்த மழை பெய்து அவை ஈரமாகி முளைக்கக்கூடிய நிலையில இருக்கு. தொடர்ந்து முக்கியமாக இங்கே, அதாவது இந்த நெல்களை கொட்டி வைக்கக்கூடிய இடமும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே மழையினால் அவர்கள் பாதுகாக்க முடியாத நிலையில இருக்காங்க. இதற்காக ஒரு வசதி, அதாவது இந்த நெல் கொள்முதல்
நிலையத்தில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. ஒரு 5000 மூட்டை வரை மட்டுமே இந்த கொள்முதல் நிலையங்களில் பாதுகாக்கப்பட்ட, அதாவது மழைக்காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வைத்து அவர்கள் வந்து பாதுகாக்க முடியும் இந்த நெல்களை. ஆனால் மற்ற பகுதிகள் அனைத்துமே திறந்த வெளியாக இருக்கிறது. இதற்கான ஒரு சிமெண்ட் போட்ட தளம் கூட இந்த பகுதியில் இல்லை. தொடர்ந்து வந்து 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு 2 முறையும் வந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கூட ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தில் கூட அவர்கள் வந்து இதற்கான வசதியை கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை வந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. விவசாயிகள் இப்ப தற்பொழுது எங்களுக்கு அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில்தான் இந்த நெல்கள் அனைத்துமே ஈரப்பதம் அதிகமாகி தொடர்ந்து வந்து நாங்கள் இந்த நெல்களை இவர்களும் வந்து கொடுக்க முடியாத நிலைக்கு இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் எந்தவித பதிலும் கொடுக்கவில்லை என்ற ஒரு விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. மற்றொரு விவசாயியிடம் கேட்கலாம். இப்ப முக்கியமாக இந்த கொள்முதல் நிலையங்கள் மட்டுமல்லாமல் மற்ற கொள்முதல் நிலையங்கள்ல நெல்களை வந்து அவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் அரசு அதிகாரிகள். எஸ் சார், ஆவிக்கோட்டை சார். இதெல்லாமே இந்த ஈரப்பதம் 17 உள்ள இருக்கணும்னு தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் நெல் நாற்று விடுற நெல்லேருந்து விதை நெல்லேருந்து எல்லாமே கடனாக வாங்கி மேற்கொண்டு நடவு செலவுலேருந்து வட்டிக்கு வாங்கி எல்லாம் தான் சார் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 குழி நடவு நடுறதுக்கு 7000 ரூபா செலவாகுது. இது எல்லாம் பண்ணி இப்போ வெளியில் வந்து இங்கேயோட வெளியில் பிரைவேட்டில் வந்து 700 ரூபா 720 ரூபா கேட்குறாங்க. ப்ளஸ் ஒரு மூட்டைக்கு 5 கிலோ கேட்குறாங்க. இதை இப்படி போட்டோம்னா ஒரு மூட்டைக்கு 250 ரூபா லாஸ் ஆகுது. மொத்தத்தில் எல்லாமே நஷ்டம் ஆகுது சார். ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா வரைக்கும் கொடுத்தா தான் சார் ஏதாச்சும் எங்களுக்கு பொழைக்க முடியும். இல்லைன்னா விவசாயிகள் தற்கொலை நின்றுட்டு தான் இருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை சார். விவசாயிகள் பக்கம் எல்லாரும் பார்க்கணும். அதான் சார் நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணணும் சார். தொடர்ந்து பேசலாம் விக்ரம். அதாவது முக்கியமாக இவர்களை பொறுத்தளவு வந்து 92 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவு திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் 5ஆம் தேதி திறக்கப்பட்டும் இதுவரை வந்து முக்கியமாக இந்த பட்டுக்கோட்டை கீழக்குறிச்சி பகுதியில் மட்டுமில்லாமல் இதேபோல் இந்த பகுதியில் அதிகமாக இன்னும் ஓரிரு நெல் கொள்முதல் நிலையங்களும் செயல்படவில்லை. அதிகாரிகளும் இங்கே வந்து நேரடியாக இல்லை, பணியாட்கள் மட்டுமே இருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறாங்க.